ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 700வது நாமாவளியாக ஓம் யமினே நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி ஐம்புலன்களையும் அடக்கும் தன்மை உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவர், குணாதீதன், மனோதீதன், இப்படி பல நாமங்கள்லாம் சிந்தித்தோம். இந்த இடத்துல யமஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடக்கம், கட்டுப்பாடு, தன்னடக்கம், புலனடக்கம். யோக சாதனங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது யமம். அதுக்கப்புறம் தான் நியமம். அதாவது எதை அடக்க வேண்டுமோ அதை அடக்கணும். நியமம் அதை கடைப்பிடிக்கணும். இது மாதிரி அஷ்டாங்க யோகம் இருக்குது. அதில் ஐம்புலனை அடக்கக்கூடிய ஆற்றல், அது அந்த ஆற்றலோடு கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதனால தான் அவர் சந்நியாச சுந்தர ரூபவம்பரா அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை வர்ணிப்பார். பழனியில் சந்நியாச ரூபமாக இருக்கார், தண்டத்தை தாங்கி இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐம்புலனையும் அடக்க தெரிந்த மிகப்பெரிய ஆற்றலோடு இருக்கக்கூடியவர். அவர் தான் யோகிகளுக்கெல்லாம் குருவாக விளங்குகிறார். அந்த தன்மையோடு இருந்து அந்த தன்மையை நமக்கு உணர்த்துறார். அதாவது ஐம்புலனை அடக்கணும். ஔவையார் அழகாக கேட்பா, ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இனிதென கருளி அப்படின்வார். ஏன்னா இந்த ஐம்புலன்கள் தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கறது இந்த சரீரத்துக்கு. ஆனால் அந்த ஐம்புலனையும் அடக்கி அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தும் பொழுது அதே ஐம்புலன்களும் பேரின்பத்துக்கும் துணையாகிடும். அதுதான் ஐம்புலனையும் எல்லாத்தையும் விட்டுடணும்னு அவசியம் இல்லை. அந்த ஐம்புலன்களை அடக்கும் பொழுது அதன் மூலமாக நல்ல பலனையும் அடைய முடியும். ஔவையார் அழகாக சொல்லும்போது சொல்லுவாள், ஐம்புலனைந்தும் வென்றான் தன் வீரனே வீரம். யார் வீரன்னா ஐம்புலனை யார் அடக்க தெரிந்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் வீரன். அப்பேற்பட்ட ஐம்புலனை அடக்கும் சக்தியோடு அடக்கக்கூடிய உபாயத்தை சொல்லக்கூடிய சக்தியாக குமார பரமேஸ்வரன் விளங்குகிறார். திருச்செங்கோடு திருப்புகழ் அழகாக வர்ணிப்பார். அன்பாக வந்து உன் தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைத்தானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து அன்பேது மண்டி குன்றா மலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி இறைவன்கிட்ட வந்து பணிந்து வணங்கினால் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துடுவார் குமார பரமேஸ்வரன். அந்த பெரும் சக்தியோடு, அதாவது ஐம்புலனை அடக்கும் தன்மை உள்ளவராக இந்த நாமாவளி முருகனை வர்ணிக்கிறது. ஓம் யமினே நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.